வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் சாக்லேட் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் பண்ணுறதுக்கு 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திடலாம். ஸ்பூன் வச்சு அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பால் கொஞ்சம் கெட்டியாகணும், அது வரைக்கும் சூடுபடுத்தணும். இப்போ கொஞ்சம் கெட்டியாயிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் சூடுபடுத்திடலாம். இந்த அளவுக்கு கெட்டியானதும் இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். இனிப்புக்கு தகுந்தவாறு சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் கலந்து விட்டு நல்லா சூடுபடுத்திடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் சூடுபடுத்திடலாம். இப்போ இதில் 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துடலாம். பால் பவுடர் சேர்க்கும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரத்திலே கட்டி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். நல்லா கெட்டி ஆகணும், அது வரைக்கும் சூடுபடுத்தணும். பாருங்க, இப்போ கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இந்த அளவுக்கு கெட்டியானதும் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வரணும், அது வரைக்கும் சூடுபடுத்தணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த அளவுக்கு கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நல்லா ஆறியாச்சு. இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக உருட்டிடலாம். உருண்டை பிடிக்கும்போது கையில் நெய் தடவிக்கோங்க, அப்போதான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டினாலே போதும், அழகாக ரெடி ஆயிரும். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதையும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். அவுட்டர் கோட்டிங் ரெடி பண்ணுறது வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதை கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு சாக்லேட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 50 கிராம் மில்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அது கூடவே 50 கிராம் டார்க் காம்பவுண்ட் சேர்த்துக்கலாம். காம்பவுண்டை மெல்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை சூடுபடுத்திடலாம். தண்ணி சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே காம்பவுண்ட் இருக்கிற பாத்திரத்தை வச்சிடலாம். நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ரெடி ஆயாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சிருந்த பால்ஸை டிப் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பிளேட்டோட பேக் சைடில் பிளாஸ்டிக் ரேப்பர் வச்சு கவர் பண்ணி வச்சுருக்கேன். டிப் பண்ணி எடுத்த சாக்லேட்டை இப்போ அதில் வச்சிடலாம்.
எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இதை எடுத்து பார்த்துடலாம். டேஸ்டியான சாக்லேட் பால்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.